Hi everyone, this is me Ravi Mohan. I'm waiting to be with you. நடிகர் ரவி மோகனுடைய விவாகரத்து வழக்கு கடந்த 2 வருடங்களா நீடிச்சிட்டு இருக்கிற இந்த நிலையில இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ரவி மோகனுக்கு ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நடிகர் ரவி மோகனுக்கும் அவருடைய மனைவியான ஆர்த்தி ரவி அவர்களுக்கும் கடந்த 2 வருடங்களா அவங்களுடைய விவாகரத்து வழக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பரவலா பேசப்பட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல சில நாட்களுக்கு முன்னாடி ஆர்த்தி ரவி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட ரவி மோகன் விவாகரத்துக்கு அப்புறம் எனக்கு மாசம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்ச தொகையா மாசம் எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே போல சில நாட்களுக்கு முன்னாடி ரவி மோகன் கொடுத்திருந்த பேட்டியில அவர் முக்கியமா சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பசங்களை என்னுடைய மனைவியும் என்னுடைய மாமியாரும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட பாடி கார்டோட அனுப்புறாங்க, போன்ஸை புடுங்கி வச்சிருக்காங்க, என்னோட பசங்க கூட என்னால கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை இந்த வழக்குக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் ரவி மோகன் அவருடைய மனைவி ஆர்த்தி ரவிக்கு மாசம் 40 லட்சம்லாம் தர முடியாது, அதற்கு பதிலாக வெறும் 3 லட்சம் தான் தரணும், அதுவும் இந்த டைவர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் தான். அதே போல கோர்ட் வழங்கின நேரங்கள்ல ஆர்த்தி ரவி அவர்கள் தன்னுடைய பசங்களை ரவி மோகன் கிட்ட பார்க்க விடணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வருது. இந்த விஷயத்தை கேட்ட ரவி மோகன் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க கேட்ட அந்த 40 லட்சம் ரூபாய் தொகை அப்படின்றது ரொம்பவே சர்ச்சையாச்சு. இருந்தாலும் டைவர்ஸ் ஆனாலுமே இந்த மாதிரி மாசம் 40 லட்சம் ரூபாய் கேட்கறது ரொம்பவே டூ மச் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 3 லட்சம் தான் தரணும் அப்படின்னு சொல்லும் போது முன்னைக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரவி மோகனோட ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.